அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எக்ஸாம் எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா 100% உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள். ஜென்ரல் நாலேஜ் பிரிவில் யூனிட் 10 அப்ரிவேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்பு பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு வினாவும் 2 வினாக்கள் கூட ஒரு சில செஷனில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம 11th 12th புக்கில் இருக்கக்கூடியதான் இந்த பிடிஎஃப்பில் எல்லாமே இருக்குது. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதே போல் இது இல்லாமல் உங்கள்கிட்ட கூடுதலாகவும் இருந்தாலும் அதையும் நீங்கள் ஒரு முறை பயிற்சி செஞ்சுட்டு போனாலே போதுமானது. முதல்ல எல்லா வார்த்தையும் நம்ம ஒரு முறை வாசித்து பார்த்துக்கிட்டாலே போதும். நம்ம அங்கே பார்க்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஞாபகம் வரும். நம்ம கரெக்டான ஆன்சரை தேர்வு செய்ய முடியும். நீங்கள் எல்லா வார்த்தையிலுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். இப்போ ஏடிஎம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின், இந்த பிஏஆர்சி அதுவும் ஒரு முறை கேட்டிருந்தாங்க. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பெல் கேட்டிருக்காங்க. பிஐஓஎஸ் பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், இது எல்லாமே நீங்கள் ஒரு முறை வாசித்து பார்த்து போனாலே நமக்கு கண்டிப்பாக அந்த ஆப்ஷனை பார்க்கக்குள்ள நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். அதனால் எல்லா வேர்டுமே நீங்கள் ஒரு முறை வாசித்து பார்த்துருங்க. சிஏடி ஒரு முறை அது ஏற்கனவே வந்திருந்தது. கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு, HDMI ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ், இந்த ஹுட்கோ, எல்லா வார்த்தையுமே எதுவுமே நீங்கள் விடாங்க. நம்ம இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் நன்கு பயிற்சி செஞ்சாலே போதுமானது. ஒரு முறை மட்டும் வாசித்து பாருங்கள். கண்டிப்பாக அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆப்ஷனை பார்க்கக்குள்ளேயே ஐசிஐசிஐ கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த இக்னோ இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அதுவுமே ஒரு முறை வந்திருக்கு. ஐஎஸ்பிஎன் அதுவும் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்க மாதிரி ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர், இஸ்ரோ, லேன் இந்த பொறுத்துக்கல் இருந்தது. லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு, லேசர் கேட்டிருந்தாங்க. நாசா. நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு முறை மட்டும் வாசித்து பார்த்தாலே போதும். இந்த ஓபிஇசி ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், ரேடார், இந்த WWW அதுவும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. வேர்ல்டு வைடு வெப், யுனெஸ்கோ, யூனிசெஃப், இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 8வது புக்கில் இருக்கக்கூடியது. இது பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ILO இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், SCERT ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், யுனெஸ்கோ, யூனிசெஃப்பும் முக்கியமானது தான். யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட்,
இந்த ADHD, அட்டென்ஷன் டெஃபிக் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். இந்த UFO, அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். FAQனா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ். GST, BPL, CBEC. இந்த எமிஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ முழுக்க எல்லா தகவல்களும் நம்ம பள்ளிக்கல்வித்துறையில் எமிஸ் சார்ந்து தான் இருக்குது. அதனால் அதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். எமிஸ்ங்கிறது எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதே போல் NMMS அப்படிங்கிறது 8th மாணவர்களுக்கு இப்போ நம்ம அரசு பள்ளியில் அது NMMS வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப்பு. NMMS போல் அடுத்து நம்ம சொல்லணும் ட்ரஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். NMMSக்கு அடுத்தது வந்து ட்ரஸ்ட்டுங்கிறது 9th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுறது. தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் நம்ம சொல்லுவோம். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து வந்து NTSC வந்து 10th பசங்களுக்கு. NTSC நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஒரு முறை படித்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அடுத்து இப்போ புதிதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 11th பசங்களுக்கும் கொண்டு வந்தாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். TNCMTSC தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இது வந்து இப்போ 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 10ஆம் வகுப்பு மாணவர்களுமே அரசு பள்ளியில் படிக்கிறவங்க எழுதுறதுக்காக உருவாக்கியிருக்காங்க. இது தேர்ச்சி பெறவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு காலேஜ் இளநிலை பட்டப்படிப்பு வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்போ TNCMTSC. இதே போன்ற TTSC அதுவும் 11th பசங்களுக்கு. தமிழ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். தமிழ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். IFSC இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டம் கோடு. இது எல்லாமே புக்கில் இருக்கிறதாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் கூட சொன்னது வந்து இதெல்லாம் இப்போ நம்ம 6th to 10th இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் முக்கியமான இதெல்லாம் நம்ம அதனால தான் இதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த யுடைஸ் அடுத்து யுடைஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு பள்ளிகளுக்குமே ஒரு யுடைஸ் கோடு தான் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. யுடைஸ் அப்படிங்கிறது யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். இது ரொம்ப முக்கியமானது. அதனால் அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் யூனிஃபைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இந்த EVM VVPAT இப்போ வந்து எலெக்ஷன் நெருங்கி வரதால் EVM அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், அது எல்லாருக்குமே தெரியும். VVPAT அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த VVPAT வந்து நம்ம என்ன சின்னத்துக்கு வந்து வாக்களிக்கிறோமோ அது வந்து நம்ம ஒப்புகை சீட்டு மாதிரி வரும். நம்ம பார்த்துக்கலாம், நம்ம எடுக்க முடியாது, பார்க்குறோம். அதுக்கு பேர் தான் அந்த VVPATன்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம், அந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளோதான். அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். இதுதான் வந்து அந்த VVPATக்கான அர்த்தம். ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் வரதால் இதையும் நம்ம சேர்த்து வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு முறை பார்த்தீங்கன்னா 2019 TRBயில் VVPATக்கு வந்து அப்ரிவேஷன் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது முன்னாடி ஒரு முறை வந்து இந்த OPAC அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. இது ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்லாக். இது வந்து ஏற்கனவே நமக்கு வந்து PGTRBயில் கேட்டதால் இதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்லாக். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த FOSSILS இந்த ஃபோசில்ஸ் அப்படின்னு சொல்கிறது இதுவும் முக்கியமானதுங்கிறதால இதுவும் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அதனால் இதையும் நான் உங்ககிட்ட கேட்டதே ஒரு முறை வந்து பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இதே வந்து மீண்டும் கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த ஃபோக்லோர் சொசைட்டி ஆஃப் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் அதுதான் வந்து இந்த ஃபோசில்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து RIELIT அப்படிங்கிறது வந்து ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுதான். இது மூணுமே வந்து நமக்கு ஏற்கனவே PGTRBயில் கேட்ட வினாக்கள் அப்படிங்கிறதால இதையும் நான் உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். இவ்வளவு தான் வந்து நமக்கு வந்து இந்த அப்ரிவேஷனில் வந்து உங்களால் என்ன முடியுதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வரும். அப்படி இல்லைனாலும் கூட நம்ம அந்த வாசித்து பார்க்கும்போதே அதற்கான அர்த்தம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரியக்கூடிய வகையில் இருக்கும். அதுக்கு நேரம் நம்ம வந்து கரெக்டாக கீப்பப் பண்ணால் மட்டும்தான் வினாக்களுக்கு வந்து சரியான விடையளிக்க முடியும். அனைவருக்கும் மிக்க நன்றி. அதே போல் நம்ம
காமனாக இருக்கக்கூடிய அடுத்து வந்து 9th யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மென்டல் அபிலிட்டி வந்து இப்போ புதிதாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து சிம்பிளாக எப்படி உங்களுக்கு ஐடியா சொல்ல முடியுமோ என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதே போல் மற்ற இது எஜுகேஷன் மெத்தடாலஜியுமே எஜுகேஷன்லுமே என்னால் முடிஞ்சதை வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நான் ஃபுல்லாலாம் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால நான் இப்போ எதுவும் சென்டரும் எதுவும் வச்சு நடத்தலை. உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு படிப்பதற்கான ஒரு ஆர்வத்தை மட்டும் என்னால் வர வைக்க முடியும். அனைவருக்கும் மிக்க நன்றி.